மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 18ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். நேற்றே நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் அதனுடைய இன்னொரு பகுதியை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். நேற்றைய நாளிலே நீதிக்கு தக்க பதிலளிக்கிற தேவன் என்கிறதை நாம் தியானித்தோம். இன்று நம் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக சரி கட்டுகிற தேவன் என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய தலைப்பு, கர்த்தர் நம் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக சரி கட்டுகிற தேவன். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, 24ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் அணையிடாமலும் இருக்கிறவனே என்று வேதம் சொல்லுகிறது. கைகளிலே சுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கைகளில் சுத்தமுள்ளவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயம் மாசில்லாததாய், இருதயம் கபடற்றதாய் இருக்குமே, ஆனால் உன் கைகளும் கபடற்றதாய் இருக்கும், உன் கைகளும் சுத்தமுள்ளதாய் இருக்கும். எனவே நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனுடைய நித்திய வீட்டுக்குள் பிரவேசிக்க என்ன தகுதி வேண்டும் என்று சொன்னால், உன் கைகள் சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். உன் இருதயம் மாயமற்றதாயும் கபடற்றதாயும் காணப்படும் போது, மாசற்றதாய் காணப்படும் போது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது மட்டுமல்ல, உன்னுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய கைகள் மட்டுமல்ல, நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாகவே காணப்படும். பார்வை பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய கையின் கிரியைகள் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். உன்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். உன்னுடைய நியாயங்கள், உன்னுடைய கிரியைகள் எல்லாமே ஆண்டவருக்கு உகந்ததாய் காணப்படும் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. அவர்களை குறித்து மீண்டும் வேதம் சொல்லுகிறது, இந்த கரத்தினாலே வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர்களாக, லஞ்சம் வாங்குகிறவர்களாக, பரிதானம் வாங்குகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு கைகள் எப்போதும் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களாய், அந்த பரிசுத்த கைகளினாலே வேதத்தை விரும்பி வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்களுடைய கைகள் பரிசுத்தம் உள்ளதாய், உங்கள் கைகள் வேதத்தை ஏந்தும் கைகளாய், அநேகர் வேதத்தை கொண்டு செல்வதற்கு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். பார்த்து விடுவார்களோ, ஏதாகிலும் சொல்லி விடுவார்களோ, ஏதாகிலும் குறை பேசுவார்களோ என்று சொல்லி இன்றைக்கும் அப்படி நினைக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வேதத்தை கையில் ஏந்த வேண்டும். 149ஆம் வசனம் 9ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக்கிய
வேத வசனத்தை கைகளில் பிடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உன்னுடைய கைகள் சுத்தமுள்ளதாய் காணப்படட்டும். நித்திய வீட்டிலே நீங்கள் நிச்சயம் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக சரி கட்டுகிற எங்கள் தேவாதி தேவனே, இருதயம் சுத்தமுள்ளதாய் காணப்படவும் அதன் நிமித்தமாக ஆண்டவரே கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு உந்ததாய் காணப்பட, பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட தேவன் எப்போது எங்களுக்கு பெரிதும் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறனப்பா. மனசினை பிரியப்படுத்தி நடக்காமல் எல்லாவற்றுக்காகவும் எப்போது நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி நடக்கிறவர்களாய், முடிவேத்தை சுமக்கிறவர்களாய், ஆண்டவரே நோக்கி அப்பா கரமுயர்த்தி மன்னாடுகிறவர்களாய், கரங்கள் எப்போது காணப்படணுமே, உமக்கு கரங்களாய் என்றும் காணப்படணுமே. கர்த்தாவே கிருபை செய்வீராக, உன்னை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.